ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னன்னா, இந்த விஷயத்தை வந்து நான் பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 2 நாளாக இந்த வீடியோ வந்து பாப்புலர் ஆகினே இருக்குது. கேரளா மாநிலம் சேர்ந்து ஒரு பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ட்ரெண்டிங் ஆகணுக்கோசரம் பஸ்ஸில் ஏறி டச் பண்ண மாதிரி அந்த ஒரு வீடியோ போட்டாங்க. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு பொண்ணாக இருந்திருந்தா அந்த இடத்துல நீ வீடியோ பிடிச்சின்னு அவங்களோட ஒரு 2 அடி அடிச்சிருந்தீங்களான்னா நீ நேர்மையான பொண்ணு கரெக்டாக இருந்துக்கலாம். ஆனால் நீ எந்தெந்த ஆங்கிளில் வீடியோ எடுத்து போஸ்ட் போட்டு நீ ட்ரெண்டிங் ஆக போஸ்ட் போட்ட. ஆனால் அந்த போஸ்ட் போட்ட வைரலாகி அவங்க ஒரு அந்த அண்ணாவுக்கு வந்து ஒரு 42 வயசு. அந்த 42 வயசு அண்ணா வந்து 2 குழந்தை அவங்கள விட்டுட்டு வந்து இறந்துட்டாங்க அந்த அவமானம் தாங்க முடியாமல். எந்த ஒரு ஆம்பளையும் அவ்வளோ தான் சொல்கிறேன், தப்பு பண்ணால் மாத்தம்தான் தலைகுழி வேணும் தவிர தப்பு பண்ணாமல் இருந்தால் யாரும் தலைகுழிய மாட்டாங்க. அவன் வந்து தப்பு பண்ணலை, மானத்தை வாசத்து வாழ்ந்தவன், மண்ணை விட்டு மக்களை விட்டு அவன் குடும்பத்தை விட்டு போயிட்டான் பாவம். ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு வந்து 1 கோடி ஃபைனும் 10 வருஷம் சிறை தண்டனைமோ நிலம் அதெல்லாம் பருமிதுன்னு சொன்னீங்க. இருந்தாலும் உயிரே போயிடுச்சு. உயிர் இருந்தால் நாடு நம்ம கையில், உயிர் இல்லைன்னா இன்னுமே இல்லை. அதனால் இன்றைக்கி வந்து அந்த என்னதான் இருந்தாலும் எத்தனை லட்சம் இருந்தாலும் சந்தோஷன்றது அவங்க குடும்பத்துக்கு வந்து இருக்காது. ஆனால் அநேகத்தில் எல்லோரும் பாரு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கேர்ள்ஸ் வந்து பண்ணுறீங்க, சில விஷயத்தை வந்து தப்பு பண்ணுறீங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் வந்து கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து கொடுத்துனுக்குறாங்க. அது வந்து நீங்கள் எப்படி காப்பாற்றிக்கணுமோ அப்படி காப்பாற்றிக்கணும். இந்த விஷயம் வந்து நீங்கள் வந்து பண்ணீங்க. ஆனால் இன்னொரு வீடியோ வந்தால் கூட ஒரே வேணுமனே ஒரு ஆம்பளை போயிட்டு வந்து ஒரு தப்பு பண்ண வந்தால் கூட இது வந்து அந்த ஒரு இந்த வீடியோ வந்து காம்ப்ரமைண்ட் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் வேணுமனே பண்ணுற மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து உங்களுக்கு தான் மதிப்பு குறையுமே தவிர அது மாதிரி எல்லாரும் பொண்ணுங்களே சொல்லிடல. நம்ம கூடவும் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, ஃபேமிலி நம்மளுக்குன்னு தெரியும். சில பேர் இப்படி இருக்கிறீங்க. நீங்கள் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கோசரம் உயிரே போயிடுச்சு இன்றைக்கி. என்ன மிஞ்சி போனால் என்ன 1 மில்லியன் வியூஸ் பண்ணுவோம், 2 மில்லியன்ஸ் 10 மில்லியன் வியூஸ் வச்சு என்னங்க பிரயோஜனம்? நல்ல மனுஷார நல்ல ஒரு திறமையான ஒரு வீடியோனால நீங்கள் பாப்புலர் ஆனீங்கன்னா தான் உலகத்துக்கு போக முடியும். இந்த கேவலமான விஷயத்து வந்து பண்ணாதீங்க. பாருங்கள், ஒரு உயிரே போயிடுச்சு அநேகமாக. ஆனால் இன்றைக்கும் முக்கியத்துவம் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆண்களுக்கு வந்து அப்பாவிப்பட்டவங்க நாங்கள்லாம் உண்மையிலே சொல்கிறோம். எந்த ஒரு விஷயம் ஆனாலும் சரி, ஒரு பொண்ணுக்கு ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு வந்துச்சுன்னா எவ்வளோ பேர் வந்து தாங்குறாங்க. ஆனால் ஒரு ஆம்பளோட கண்ணீர் வந்து யாருக்கும் அவ்வளோ தெரியுதில்லை. இருந்தாலும் நாங்கள் வந்து அதெல்லாம் பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு ஆம்பளை பிறந்தே ஒரு சாபக்கேடு தான் உண்மையிலே. கணக்கு பார்த்தா எல்லாத்தையும் தாங்குறோம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப பண்ணுறீங்க. ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்தில் எங்களுக்கும் ஒரு டைம் வந்து அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் சில பேர் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க எந்த கேர்ள்ஸும். முடிஞ்சவளவு நான் எந்த கேர்ள்ஸை